களிக்கூறுதலை, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக தேவன் மோசேயை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை எப்படி என்று உங்களுக்கு சொல்லுகிறேனே, நீங்க அதை வாசிருப்பீங்க. கொஞ்சம் இதை யோசித்து பாருங்களேன். இந்த எகிப்தில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் எகிப்தினுடைய மேன்மையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து வந்தார். அவன் அழகுள்ளவனாய் இருந்தான், வார்த்தையிலே வல்லவனாய் இருந்தான், எகிப்தினுடைய சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு ராயல் லைஃப் இன்னும் சரித்திரத்தில் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இருக்கிற பார்வோனுக்கு அடுத்தபடியாக மோசேதான் அடுத்த பார்வோனாய் வந்திருக்க வேண்டும் என்கின்ற சகல விதத்திலும் தேறினவனாய் மாறினான். ஆனால் ஒரு நாளிலே அவன் தான் எகிப்தியன் அல்ல, தான் ஒரு இஸ்ரவேலன் என்பதை புரிந்து கொண்டான், தான் ஒரு எபிரேயன் என்பதை அறிந்து கொண்டான். ஆகையினாலே இந்த எகிப்தினுடைய மேன்மையான வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த மோசே என்ன பண்ணார்னா, இந்த எபிரேயருடைய துன்பப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தாராம். அவன் முதலாவது ஒரு வசதியுள்ள அந்தஸ்துள்ள பெரிய வாழ்க்கையை, இது என்னுடையது அல்ல என்பதை புரிந்து கொண்டான். இரண்டாவது சொல்லப்படுகிறது, உலகத்தினுடைய பாவ சந்தோஷத்தை வெறுத்து, நீ எதை விட்டுட்டு எதை தெரிந்து கொண்ட அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த துக்கத்தை தெரிந்து கொண்டான், அந்த துக்கத்தை தெரிந்து கொண்டான். நீங்க மூன்றாவது வாசிக்கும் பொழுது, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை வேண்டாம் என்று விட்டு அவன் நிந்தையே தெரிந்து கொண்டான். இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன். இப்ப மோசே ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம், நம்ம ஒரு பக்கம் நிற்போம். எகிப்தினுடைய வாழ்க்கை வேணான்ட்டார், எகிப்தினுடைய பொக்கிஷம் வேணான்ட்டார், எகிப்தில் உள்ள சந்தோஷத்தையும் வேணான்ட்டார், எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அவர் எந்த வாழ்க்கையில வெறுத்து துன்பத்தை அனுபவிக்கிறவராய், நிந்தையை பாக்கியமாய் எண்ணுகிறவராய், துன்பத்தையும் நிந்தையை மாத்திரமே ஒரு சுமந்து கொண்டு இருக்கிறாராம். நீ மோசே பார்த்து என்ன சொல்வீங்க? மோசே பார்த்து என்ன சொல்வீங்க சொல்லுங்க? பைத்தியக்காரன். எவ்வளோ ஒரு பெரிய வாழ்க்கை, அதை விட்டுட்டு இங்கே நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறாராம். நீங்க யோசித்து பாருங்க, மோசே வளர்த்த அந்த எகிப்தினுடைய தாய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்பா நீ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படணும், உனக்கு ஏன்பா இந்த கஷ்டம், நீ எகிப்துக்கு வந்துரு, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், உன்னை யாரும் தொட மாட்டாங்க, என்ன கொலை பண்ணிட்டு பரவாயில்ல விடு, நான் ராஜா கிட்ட நான் பேசுறேன், நீ வந்துருப்பா அப்படின்னு ஒரு பாசம் கூப்பிடும், உலக பாசம் கூப்பிடும். மோசையோடு வளர்ந்தவர்கள்லாம் நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தியக்காரன், இவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் யாருமே கிடையாது, இவனைய மாதிரி ஒரு ஒரு அறிவில்லாதவன் யாரும் கிடையாது. பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து பாடுபடுறாராம், ஆண்டவர்கிட்ட வந்து கஷ்டப்படுறாராம். எந்த தேவனை இந்த மோசே தரிசிக்காமல் விசுவாசத்தோடு கூட எகிப்தினுடைய பொக்கிஷத்தையும், எகிப்தினுடைய மேன்மையும், எகிப்தினுடைய மகத்துவத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று வந்தாரோ, அதே மோசையை கர்த்தர் ஒரு நாள் முட்செடி நடுவிலே சந்தித்தார். நான் இதை தான் களிக்கூறுதல் என்று சொல்லுகிறேன்.